அனைவருக்கும் வணக்கம். நிழல் விழாத கோபுரம், ஒரே கல் விமானம், வளரும் நந்தி. தஞ்சை பெரிய கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தஞ்சை பெரிய கோவிலில் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை என பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 216 அடி உயரம் கொண்ட விமான கோபுரம் மற்றும் அதன் கட்டுமான அமைப்புகளை உலக பொறியியல் வல்லுநர்கள் பார்த்து வியக்கிறாங்க. அந்த அளவுக்கு அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தஞ்சை பெரிய கோவில் இருக்குது. தஞ்சை பெரிய கோவிலுடைய சிறப்புகளை பற்றியும் கட்டிட கலைத்திறன் பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தஞ்சை பெரிய கோவிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1000 ஆண்டுகளை கடந்து நம் கண்முன்னே நிற்கும் பிரம்மாண்டம் என்று பெரிய கோவிலின் கட்டுமானத்தை பற்றி வரலாற்று வல்லுநர்கள் மெய்சிலிர்த்து கூறுறாங்க. பெருமை மிகு தஞ்சை பெரிய கோவில் பற்றிய மக்களிடையே பல்வேறு வகையான நம்பிக்கைகள் பரவியிருக்கு. குறிப்பாக பெரிய கோவிலின் கோபுரத்தின் நிழல் தரையில் விழாது என்று பெரும்பாலானோர் நம்புகிறாங்க. தஞ்சை பெரிய கோவிலினுடைய கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை என்று பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்டிருக்கு. 216 அடி உயரம் கொண்ட விமான கோபுரம் மற்றும் அதனுடைய கட்டுமான அமைப்புகளை உலக பொறியியல் வல்லுநர்கள் பார்த்து வியக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மரம், இரும்பு போன்ற பொருட்களை பயன்படுத்தாமல் முழுக்க கற்களை மட்டுமே கொண்டு கட்டப்பட்டது தான் தஞ்சை பெரிய கோவில். இவை எல்லாவற்றையுமே கடந்து கோபுர விமானத்தின் உட்புறம் ஒரு டம்ளரை கவிழ்த்து வைத்திருப்பது போல உள்கூடாக காட்சியளிக்கிறது. கற்களை ஒன்றாக இணைத்து நுட்பமான முறையில் கட்டப்பட்டிருப்பது இந்த கோவில். இங்கு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து விட்டுதான் விமான கோபுரத்தை எழுப்பியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கோவில் கோபுரத்தின் நிழல் கீழே விழாது என்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தஞ்சை பெரிய கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பிரகதீஸ்வரர் கோவில் அல்லது பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் இது கட்டிடக்கலையின் பெருமை எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. பண்டைய கால கட்டுமான நுண்ணியங்களை கொண்டு மிக உயர்ந்த சிகரம் கொண்ட இந்த கோவில் மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. தஞ்சை பெரிய கோவில் கட்டிடக்கலை சிறப்பு, அதன் சிறப்புகள் மற்றும் வடிவமைப்பில் மிக நேர்த்தியாக கட்டுவதாக சொல்லப்படுது. பழமையான காலத்தில் 2 அல்லது 3 தளங்களை கொண்ட கோவில்கள் மட்டுமே கட்டப்படும் பொழுது கற்களே கிடைக்காத காவிரி சமமலை பகுதியில் ராஜராஜ சோழன் 15 தளங்கள் கொண்டு சுமார் 60 மீட்டர் உயரமான இந்த பிரம்மாண்ட கருங்கோவில்களை எழுப்பியிருக்காரு. இத்தகைய அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவில் இத்தகைய ஒரு அற்புதமான கோவில் சுமார் 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் உலகிலேயே மிகப்பெரிய சிவலிங்கம். 6 அடி உயரம், 54 அடி சுற்றளவு, 23.5 அடி உயரமுள்ள லிங்கமாகும். இவை இரண்டும் தனித்தனியாக கருங்கற்களால் செதுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கோவிலின் நுழைவாயில் அமைந்த பிரம்மாண்டமான நந்தி 13 அடிகள் உயரமும் 16 அடி அகலமும் கொண்டிருக்கு. தஞ்சை பெரிய கோவிலின் விமானம் 216 அடிகள் உயரம் கொண்டது. விமானம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கல் கிரானைட் ஆகும். கோபுரத்தின் உச்சியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலசம் ஒரே கல்லால் செய்யப்பட்டு 80 டன் எடை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பெரிய கோவிலில் உள்ள இங்கு சோழர்களால் கலை நுண்ணியத்தை காட்டுவதாகும். குறிப்பாக ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் போர்கள் மற்றும் விழாக்கள் பற்றி விளக்கமளிக்கின்றதாகும். இத்தகையுடன் தெய்வீக மற்றும் புராண கதைகள் சிறப்புகளாக செதுக்கப்பட்டிருக்கன மிகப்பெரிய கோவில் வரலாறு சித்திரங்களும் சிற்பங்களிலும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது. பெரிய கோவிலின் விமான மண்டபம் தஞ்சையில் இருக்கக்கூடிய மற்ற கோவில்களில் ஒப்பிடும் பொழுது மிகவும் தனித்துவமாக விமானத்தின் மேல் பகுதி மேகங்களை தொட்டு உலகிற்கு உணர்த்தப்படுவதாக சொல்லப்படுது. குறிப்பாக சூரிய ஒளியை நேரடியாக செய்யும் பொழுது கோவிலின் உட்பகுதி எப்பொழுதும் வெளிச்சமாக வைத்திருக்கும். இந்த கோவிலின் பிரகதீஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவபெருமான் இந்த கோவிலின் வழிபாடு செய்வதாகும். சிவபெருமானின் சுவாமி வடிவத்தை தரிசிக்கக்கூடிய பக்தர்கள்
இங்கு ஏற்படக்கூடிய அந்த பகுதியின் மக்கள் மிக நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் சொல்லப்படுது. தஞ்சை பெரிய கோவிலில் யுனெஸ்கோவால் 1987ஆம் ஆண்டு கோபுரம் மிகப்பெரிய கலையாக எடுக்கப்பட்டிருக்கு. இது கோவிலின் முக்கியத்துவத்தை உலகளவில் வெளிப்படுத்துவதற்காகும் கோவிலின் சிறப்புகளை கலை மற்றும் அறிவியல் கலைகளின் பாராட்டுக்களை வெளிப்படுத்துவதால் சர்வதேச மண்டலத்தில் இந்த கோவில் பெருமைக்குரிய இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கங்கை கொண்ட தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில், திருப்புவனம் கம்பேஸ்வரர் கோவில், இத்தகைய சிறப்புகளை கொண்ட இந்த கோவில் பற்றிய நிறைய தகவல்கள் இருக்குது. தஞ்சை பெரிய கோவில் இந்தியாவின் பண்டைய நாகரிகத்தையும் சோழர்களுடைய கலை கலாச்சார பாரம்பரியத்தையும் காட்டுகிறது. இது பார்வையாளர்களுக்கும் பக்தர்களுக்கும் பொன்னான வரலாற்றையும் ஆன்மீகத்தையும் வெளிப்படுத்துகிறது. தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் சிறப்புகள் மற்றும் அதன் கட்டிடக்கலை தஞ்சையில் மட்டுமின்றி உலகளாவிய ரீதியில் புகழ் பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தஞ்சைக்கு சென்றால் நிச்சயமாக இந்த கோவில் சென்று இதனுடைய அழகை ரசிக்க வேண்டிய மிக முக்கியம். பிரகதீஸ்வரர் கோவிலின் பிரம்மாண்டமான கோபுரம், சிற்பங்களின் நுணுக்கம் மற்றும் ஆன்மீக அமைதி தஞ்சாவூர் பயணத்தை மறக்க முடியாததாக மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் 150 அடி நீளம் இருக்கிறதாகும். மிக பிரம்மாண்டமான விமானம் எகிப்திய பிரமிடுகளை போல கூர்நுனை கோபுரமாக அமைந்து கர்ப்ப கிரகத்தில் இருந்து 190 அடி உயரத்திற்கு ஓங்கி வளர்ந்திருக்கு. இந்த காலத்தில் புவனேஸ்வரத்தில் கட்டப்பட்ட லிங்கேஸ்வரர் கோவிலின் உயரம் 160 அடி ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதனை மிஞ்சி விட்டமை இந்த தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொல்கிறது அதிசயத்திலும் ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலில் மிகப்பெரிய நந்தி சிலை ஒரே கல்லால் செய்யப்பட்டது. உயரம் 14 மீட்டர், நீளம் 7 மீட்டர், அகலம் 3 மீட்டர். நந்தி மண்டபத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய திருச்சுற்று மாளிகையில் வடக்கு திசை நோக்கியபடி இருக்கும் நந்தி ராஜராஜனால் பெருவுடையாருக்கு எதிரே அமைக்கப்பட்டதாகும். தஞ்சை நாயக்கனார் சிவலிங்கத்துக்கு இணையான பெரிய நந்தியை நிறுவியிருக்கார். முதலில் அமைக்கப்பட்ட நந்தி வாயில்களில் இடைப்பட்ட பகுதியில் பின்னர் திருச்சுற்று மாளிகை இருக்கிறதாக சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் தஞ்சை பெரிய கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான பல மாற்றங்களை நம்மளால் உணர முடியும். பல அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. விமானம் கோபுரத்தின் உட்புறம் இருக்கக்கூடிய மேலறை ஒன்றில் 108 கணங்கள் கொண்டதாக பரத நாட்டியங்களின் சிற்பங்கள் கட்டப்பட்டிருக்கு. கீழ்த்தளத்தில் ராஜராஜ சோழன் காலத்தில் தீட்டப்பட்ட ஓவியங்கள் இருக்குது. மேலும் மழைநீர் சேகரிப்பின் மையமாகவும் பெரிய கோவில் திகழ்கிறது. மழைநீர் செல்வதற்கு 2 வழிகள் அமைந்திருக்கிறது. முதல் விழுகின்ற மழைநீர் தரையில் உள்ள அழுக்கோடு நந்தி வனத்திற்கு செல்லும். பின்னர் நல்ல நீர் சிவகங்கை பூமியில் இருக்கக்கூடிய குளத்திற்கு செல்லும். அந்த காலத்தில் மழைநீர் சேமிப்பு வியக்கத்தக்க முறையே ராஜராஜ சோழன் பெரிய கோவிலில் அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பெரிய கோவிலில் இது போன்ற அற்புதங்கள் நிறைய இருக்குது. பல விஷயங்கள் மக்களிடையே போய் சேர்க்காததால் தவறான தகவல்களை பரப்பி நம்பி வருவதாகும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தக்கூடிய தகவல்கள் நிறையவே இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.